இடையே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது எப்படி வருது? சில நாடுகள் பணக்கார நாடாகவும், சில நாடுகள் ஏழைகளாகவும் ஆக்குவது எது? பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் ஏன் மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடுகளா இருக்குது? ஏன் பெரும்பாலான ஆப்பிரிக்கர்கள் வறுமையிலிருந்து வெளியேற முடியாம இருக்கிறாங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் புவியியல் மூலம் தீர்மானிக்கப்படுதா? அப்படின்னா, நல்ல தட்பவெட்ப நிலை மற்றும் ஏராளமான இயற்கை வளங்கள் கொண்ட சில நாடுகள் கூட ஏன் இன்னும் ஏழ்மையான நிலையில இருக்கிறாங்க? சிறந்த எதிர்காலத்தை நோக்கி முன்னேறும் நாடுகள எது தடுக்குது? ஐரோப்பா அப்படின்னு சொன்ன உடனே பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் இதெல்லாம் தான் நம்மளோட நினைவுக்கு வருது. ஆனால் சத்தமே இல்லாமல் ஐரோப்பாவோட மிக சிறிய நாடான லக்சம்பர்க் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு நாடு அமைந்துள்ள புவியியல் நிலை, அதன் ஜனத்தொகையில மக்கள் உழைக்கும் அந்த சதவீதம், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி